Hi, hello viewers, welcome to my channel. ட்ரீம் வாய்ஸ் தமிழ். நான் புதுசாக இந்த சேனல் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் நம்மளோட ஃபஸ்ட்டு சீரீஸ் டே ட்ரீமர். இது ஒரு துர்கிஷ் ட்ராமா. இந்த கதையோட ஹீரோயின் தான் நம்ம சனம். சனம் வந்து ஒரு ட்ரீம், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரீம் நிறைஞ்ச ஒரு கேர்ள். அவளுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ரைட்டர் ஆகணும், அண்ட் தென் கலோப்பக்கோஸ்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆசை இருக்குது. அப்படி அந்த ஆசையோடு அவள் வந்து அவங்க அப்பா கடை, அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்காங்க அவங்க அப்பா, அதை தான் பார்த்துட்ருக்கா. அங்கே அவளோட நாவலையும் அவள் அப்பப்போ எழுதிட்டு இருக்கா. அவள் வந்து சின்ன வயசுலேருந்து பார்க்குற விஷயம், அவளோட கனவுகள் எல்லாத்தையுமே நாவலாக எழுதிட்டு இருக்கா. எழுதிக்கிட்டு அவள் அப்பா கடையில் வியாபாரமும் பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த கடைக்கு ஒருத்தவங்க வராங்க. அவங்கள பார்த்து நம்ம சனம் ஜபர்ஜத் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஜபர்ஜத் வந்து யாருன்னா சனமோட சின்ன வயசு ஃப்ரெண்ட், அண்ட் அவரோட பேர் முசாஃபர். நம்ம சனம் அவரை ஜபர்ஜத் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஜபர்ஜத் வந்துட்டு சனம் கிட்ட இன்னைக்கு ஈவினிங் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரோம் சனம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், சனம் எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இன்னைக்கு ஈவினிங் நம்ம கல்யாணத்தை பற்றி உங்கள் வீட்டுக்கு பேச வரோம்னு சொல்லவும் சனம் ஷாக் ஆகிட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க, நீ நீ எங்கள் வீட்டுக்கு வர்றது எங்கள் அம்மாவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கவும், நாங்கள் உங்கள் அம்மா சொல்லி தான் நாங்கள் வரோம், உங்கள் பேரண்ட்ஸ் ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லவும் நம்ம சனமுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிறேன், எங்கள் வீட்லேயுமே ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஷாக் ஆகிட்டு, ஜபர்ஜத் கடையை பார்த்துக்கோ, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகிறப்ப அங்கே அவங்களோட அக்காவை காமிக்கிறாங்க. அவங்க அக்கா பேர் லைலா. அவங்க ஒரு செப்பல் வந்துட்டு காணோன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. பட் அதெல்லாம் இவங்க எதுவுமே கண்டுக்கிறாம அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட ஓடுறாங்க. பின்னாடியே நம்ம லைலாவும் வராங்க. அம்மா கிட்ட போய், அம்மா நீங்கள் ஜபர்ஜத்தை ஈவினிங் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அவங்க அம்மா, ஜபர்ஜத்தா யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. திருப்பி வந்து, அம்மா ஜபர்ஜத்தை நீங்கள் இன்னைக்கு கல்யாணத்தை பற்றி பேச வீட்டுக்கு வர சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும், அவங்களோட அம்மா, ஆமாம் நான் தான் வர சொன்னேன், நீ இனிமேல் அவனை வந்து ஜபர்ஜத்துன்னு கூப்பிடாத, முசாஃபர்னு கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம சனம், ஏம்மா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் உனக்கு ஒரு உருப்படியான வேலையும் இல்லை, நீ எதுவுமே உருப்படியாக செய்ய மாட்ற, ஒரே வந்துட்டு நான் ஒரு ரைட்டர் ஆகணும், கலப்பக்கோஸ் போகணும் இப்படி சொல்லிட்டு இருக்கிற, ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீ எந்த வேலையும் பார்க்க மாட்ற, ஒரே இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே நம்ம சனம், ஏம்மா இந்த இதில் இருக்க வேலை எனக்கு நல்லா தானே இருக்குது, நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பார்க்குற வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா, நான் சொல்கிறத யாருமே கேட்காதீங்க, நான் மட்டும் தனியாக கஷ்டப்படுறேன் இந்த வீட்டில், யாருமே நீ மதிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அங்கேருந்து அந்த ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிச்சனை விட்டு வெளியே போகும்போது அவங்க சிஸ்டர் லைலா கிட்ட அவங்க அம்மா லைட்டாக கண் அடிச்சுட்டு, அதாவது ஒரு விளையாட்டுக்கு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கண் அடிச்சுட்டு போகிறாங்க. பின்னாடியே நம்ம சனமும் டீ எடுத்துகிட்டு போகிறாங்க. டீ எடுத்துகிட்டு போகிறப்ப அவங்க அக்கா லைலா கேட்குறாங்க, இந்த செப்பலோட பேரை பார்த்தியா அப்படின்னு கேட்கவும், இவங்க இதுதான் இப்போ ரொம்ப முக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போய் அவங்க அம்மாட்ட போய் திருப்பி ஆர்கியூ பண்ணுறாங்க, ஏம்மா இப்படி பண்ணீங்க அப்படின்னு. உடனே லைலா வந்துட்டு சொல்கிறாங்க, அம்மா உன்னோட நல்லதுக்கு தானே சொல்கிறாங்க, நீ வந்துட்டு ஒரே அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே இருக்கிறதுனால உனக்கு என்ன நல்லது வரப்போகுது, ஒரு வேலைக்கு போனால் தானே உனக்கு நல்லதுன்னு சொல்லவும், சனம் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, நான் எங்கள் அப்பா கிட்ட போய் பேசுகிறேன், எங்கள் அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. பின்னாடியே சனமோட அப்பாவும் அம்மாவும் அக்காவும் பின்னாடியே போகிறாங்க. இப்போ நம்ம சனம் வந்து அப்பா அப்பான்னு கட்டிகிட்டே போவோம். அவங்க அப்பா வந்துட்டு, என்னம்மா சொல்லும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே நம்ம சனம் சொல்கிறா, நான் சபர்ஜத்தை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்றா. அவங்க அப்பா ஷாக் ஆகிட்டு, சபர்ஜத்தை யார் உன்னைய கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அப்படின்ற மாதிரி அவர் பார்க்குறாரு. பின்னாடி அவங்க அம்மா வந்து சிக்னல் கொடுக்கவும், ஓ ஆமாம் சபர்ஜத்தா, நாங்கள் இன்னைக்கு அவரை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கோம், நீ அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவர் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப கைட்டான பையன், எந்த ஒரு தப்பு பண்ண மாட்டான், அவனுக்கு நல்ல வீடு, அவனுக்குன்னு ஒரு தனி தொழில்னு ஒன்று எல்லாமே இருக்கு, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போறாரு. பின்னாடியே நம்ம சனமும் போறாங்க. சனம் போயிட்டு, அப்பா என்னால் அவனை கல்யாணம் பண்ண முடியாது, எனக்கு அவனை பிடிக்கல அப்படின்றாங்க. அப்போ நீ ஒரு நல்ல வேலைக்கு போ, இல்லைன்னா நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறணும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அதை சொல்லிட்டு அவங்க அப்பா திருப்பி கார்டன் ஏரியாவுக்கு போயிடுறாங்க. பின்னாடியே நம்ம சனமும் போகிறாங்க. அப்போ அவங்க அக்கா லைலா வந்துட்டு, அப்பா அம்மா சொல்கிறது உன்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க, நீ எத்தனை நாளைக்கு இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே இருப்ப, ஸோ வந்துட்டு நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, அவனை கல்யாணம் பண்ணிட்டா ஜபர்ஜத் வேலைக்கு போயிடுவான், நீ வீட்டை பார்த்துக்கலாம், ஒரு குட் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும், சனம் ரொம்ப கடுப்பாயிட்டு, நான் ஒரு வேலையை கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. வீட்டை விட்டு வெளியே போனால், அவங்க வீட்டை விட்டு வெளியே போன கொஞ்சம் நேரத்துலேயே அவங்க அப்பா அவங்க அம்மா கிட்ட கேட்குறாங்க,
அவங்க அம்மாவோட பேர் மேக்குபே. ஏன் மேக்குபே இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி பண்ணாதான் அவளுக்குன்னு ஒரு நல்ல வேலையை கண்டுபிடிச்சிப்பா, இல்லைன்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே அவளோட வாழ்க்கையெல்லாம் வீணாக போயிடும், அவளோட நல்லதுக்காக தான் பண்ணினேன். அண்ட் ஐசுன் கிட்ட நான் ஜபர்தஸ்தை வந்து சனம்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக வீட்டுக்கு வர சொல்ல, அவங்க ஒரு ஃப்ரெண்டாக வீட்டுக்கு வரவான்னு கேட்டாங்க, நான் வாங்கன்னு சொன்னேன். மற்றபடி நான் அவங்கள வந்து சனம்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் வர சொல்லலை அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா, உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியலை, நம்மளுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷமாச்சு, இருந்தாலும் உன்னை என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஓகே, ஏதோ நம்ம பொண்ணோட நல்லதுக்கு தான் பண்ணுறேன், அதனால் நான் அதை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு, இந்த மாதிரி கண்ணை பெருசாகி உருட்டி உருட்டி காமிச்சு என்னை மிரட்டாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. போன கொஞ்ச நேரத்தில் இங்கே நம்ம சனமை காமிக்கிறாங்க. சனம் வீட்டை விட்டு வெளியே வராங்க. வெளியே வரப்போ அங்கே அவங்களோட ஃப்ரெண்டு வராங்க. ஃப்ரெண்ட் பார்த்துட்டு, ஹாய் சனம், உனக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டால், ஜபர்தத்துக்கு கல்யாணம் ஆக போதான், அங்கே கடையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான், நீ தப்பிச்சிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம சனம் சொல்கிறாங்க, அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நான் தான், அவங்க பார்த்துருக்க பொண்ணே நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, வீட்டில் எனக்கு வந்து ஏதாவது வேலை கிடச்சிச்சின்னா அவனை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வேலைக்கு எங்கே போகிறதுன்னு கேட்கவும் உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, உங்கள் அக்கா வேலை பார்க்குற கம்பெனிலேயே ஒரு வேலை இருக்குன்னு சொன்னால, அதுக்கு போ அப்படின்னு. எங்கள் அக்கா ஒத்துக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சனம். அதோட அவங்க ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க, நீ பேசி ஒத்துக்க வை, அது மட்டும்தான் உனக்கு கரெக்டான இது, இல்லைன்னா உனக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கன்னு சொல்லவும் ஓகேன்னு நம்ம சனம் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகிற வழியில் அங்கே ஒருத்தர் வந்துட்டு உங்கள் அப்பா இருக்காரான்னு கேட்குறாரு. உடனே சனம் ஏன் என்னாச்சுன்னு கேட்கவும், உங்கள் அப்பா என்கிட்ட 40 ரியால் கடன் வாங்கியிருக்காங்க, அதை வந்து திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் தரவே இல்லை, ஸோ அதை கேட்குறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உடனே நம்ம சனம், நான் வேலைக்கு போகிறேன், நான் வேலைக்கு போய் உங்களுக்கு நான் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தந்துடுறேன், நீங்கள் போய் எங்கள் அப்பா கிட்டே கேட்காதீங்க, எங்கள் அப்பா ரொம்ப பாவம், அவர் ரொம்ப ஹார்ட் பேஷண்ட்டு, ரொம்ப முடியாதவர், அவருக்கு ஏதாவது ஆயிரும், உங்களோட காசை நான் திருப்பி தரேன் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு அவள் யோசிக்கிறா, இதனால தான் நம்ம அப்பா அம்மா நம்மளை வேலைக்கு போக சொன்னாங்களா அப்படின்னு. உள்ளே போகிறா, அவங்க அப்பா அம்மா உட்காந்துருக்காங்க. போய் நான் ஒரு வேலையை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு கையில் ஒரு நியூஸ் பேப்பரோட வந்து, அண்ட் நியூஸ் பேப்பரில் இந்த இடத்துல தான் வேலை அப்படின்ற மாதிரி காமிக்கிறான். எந்த இடம்னு பார்த்தா அவங்க அக்கா வேலை பார்க்குற கம்பெனி. அவங்க அக்காவுக்கு உடனே ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா சனம் வந்து ரொம்ப துருன்னு யாருன்னு பார்க்காம மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிடுவா. ஸோ இவன் அந்த கம்பெனிக்கு வந்து ஏதாவது பண்ணிட்டா லைலாக்கு தானே கெட்ட பேர், அதனால லைலா பயப்படுறான். நான்லாம் இவளை இந்த வேலைக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி லைலா சொல்கிறான். உடனே வந்துட்டு சனமோட அம்மாவும் அப்பாவும் லைலாவை கன்வின்ஸ் பண்ணுறாங்க, உன்னோட தங்கச்சி தானே, உன்னோட தங்கச்சிக்கு நீ தானே ஹெல்ப் பண்ணணும், நீ முடியாதுன்னு சொன்னால் எப்படி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே நம்ம லைலா, என்னால் முடியாது, நாங்கள் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கேன், இவன் வந்தானா என்னோடய பேரே கெட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே உங்கள் அப்பா, நீ தானே அந்த கம்பெனியில் கொஞ்சம் நல்ல பொசிஷனில் இருக்க, நீ சொன்னால் அவங்க எல்லாம் கேட்பாங்கல்ல, அதனால உன் தங்கச்சி அங்கே கொண்டு போய் சேர்த்து நீ ஜாயின் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லவும் லைலா ஓகே சொல்லிவிட்டு சனம் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே இருக்க மாதிரி நீ அங்கே வந்து ரொம்ப பேசக்கூடாது, நான் சொல்கிறது தான் நீ செய்யணும், அப்படின்னா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சனமை வந்து நம்ம லைலா கூட்டிகிட்டு போயிடுறாங்க. வா ரெடியாகு, நம்ம ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம லைலா சனமை கூட்டிகிட்டு போகிறாங்க ஆஃபீஸ்க்கு. அண்டு வந்துட்டு சனமும் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறாங்க. இங்கே அவங்க அம்மா அப்பா 2 பேரும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. ஏன்னா 2 பொண்ணுங்களும் இப்போ வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்காங்க அவங்க அப்பா அம்மா. அப்படின்ற மாதிரி நம்ம சனமுக்கு காமிக்கிறாங்க. சனம் அவள் ஆஃபீஸை பார்த்துட்டு, இவ்வளோ பெரிய ஆஃபீஸ்லேயே நம்ம அக்கா வேலை பார்க்குறா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி நிற்கிறா. அண்ட் வந்து நம்ம லைலா சொல்கிறா, இந்த ஆஃபீஸில் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, தயவுசெய்து அதை கெடுத்துடாத, நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் பண்ணு, கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கோ, ஓவராக பேசாத அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லி எல்லாம் சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆஃபீஸ்க்குள்ளே போனால் ரிசப்ஷன் கிட்ட நம்ம சனம் ஹாய்னுறாங்க. பட் அவங்கள கண்டுக்கிறவே இல்லை, எனக்கு என்னென்னு உட்காந்துருக்காங்க. உள்ளே போகிறப்ப எல்லாத்தையுமே நம்ம சனம் பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தரையாக பார்த்துட்டு, நம்மளோட நிலமையும் இந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட் இதுக்கு வந்துடுச்சே, நம்மளும் இவங்களோட சேர்ந்து இன்னும் கஷ்டப்பட போகிறோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஒவ்வொருத்தரையும் பார்த்து நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. நடந்து வந்தால் லைலா வந்துட்டு அவங்க மேனேஜர் இருப்பாங்கள்ல, இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஒரு மேனேஜர், அவங்கக்கிட்ட நம்ம லைலாவை அந்த இன்டர்வியூ எடுக்கிற மேனேஜர் ரூமுக்குள்ளே நம்ம சனம் வராங்க. சனம் வந்துட்டு சுற்றி அந்த ரூமை சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க.
பார்த்துட்டு இருக்கவும் உங்களோட சிவியை வாங்கி அந்த மேனேஜர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு நீங்கள் 3 மாதம் ஒரு கம்பெனியில் 3 வருஷம் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும் நம்ம சனம் சொல்கிறாங்க, நான் 3 வருஷம் எங்கள் அப்பாவோட டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேலை பார்த்தேன். ரொம்ப நிறைய நேரம் நாங்கள் வேலை பார்த்தேன். நல்லா ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் மற்றவங்கள மாதிரி பொய்லாம் சொல்லலை. நான் நல்லா ஒர்க் பண்ணுவேன். எந்த ஒரு இதுவுமே நான் பொய் ஆட் பண்ணல. உண்மையாக இருக்கிறத மட்டும்தான் எழுதியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஒன்று நம்ம மேனேஜர் பார்க்குறாங்க. அங்கே பேசிகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம லைலா மேடமுக்கு கால் வருது. லைலா வெளியே எழுந்திரிச்சு வராங்க. யாருன்னு பார்த்தா எம்ரே, அந்த அந்த கம்பெனியோட ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட்டு. அவர் தான் வந்து அந்த கம்பெனி ஓனரோட மகன், 2வது மகன். அவர் வந்துட்டு நம்ம லைலாவுக்கு கால் பண்ணிவிட்டு புதுசாக உள்ள ப்ராஜெக்டோட ஃபைல்லாம் ரெடியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்டுட்டு சேன் அங்கே வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே நம்ம லைலா சொல்கிறாங்க, சார் நான் வந்து உள்ளே போய் பார்க்கல, என் தங்கச்சிக்கு வந்து வேலை விஷயமா நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஓகே நான் அம்மானா மேடம் கிட்ட நான் பேசிக்கிறேன், அவங்களோட ஃபைல்ஸ் அனுப்ப சொல்லுங்கள், நான் வெரிஃபை பண்ணி அனுப்புகிறேன், அவங்களுக்கு நம்ம வேலை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம எம்ரே சார் சொல்கிறாங்க. உடனே நம்ம லைலா மேம் வந்துட்டு, ரொம்ப தேங்க்யூ சார், இந்த ஹெல்ப் நான் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கவும், உன் தங்கச்சி உன்ன மாதிரியே ஒர்க் பண்ணால் எங்களுக்கு அது போதும், மற்றபடி வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம லைலா ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஓ அப்படின்ற மாதிரி. அடுத்து நம்ம எம்ரே சாரை காமிக்கிறாங்க. எம்ரே சார் அவங்களோட அண்ணன் சேனுக்கு கால் பண்ணுறாங்க. சேன் தான் வந்து இந்த கதையோட ஹீரோ. சேன் வந்து ஃபுல்லாக காட்டு சைடு சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு ஆள். சேன் ஒரு இடத்துல ரிவரில் வந்துட்டு போட்டிங் போகிற மாதிரி காமிக்கிறாங்க நம்மளுக்கு சேனை. அப்போ நம்ம எம்ரே கால் பண்ணுறாரு. ஃபோனை வந்துட்டு அந்த இடத்துல கீழே வச்சுட்டு போயிருந்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம சேனுக்கு தெரியலை. அவர் கால் பண்ணி பார்த்துட்டு அவங்க ரிங் எடுக்கலைன்னதோட நம்ம எம்ரே வந்து கடுப்பாகி காலை கட் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. ஆஃபீஸில் அங்கே அந்த மேனேஜர், அதாவது இன்டர்வியூ எடுத்தாங்கள்ல, அந்த மேடம் பேர் தான் அம்மானா. அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, அவங்க தங்கச்சிக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா எம்ரே சார் வந்துட்டு உங்களோட ஃபைல்லாம் வந்துட்டு வெரிஃபை பண்ணி ஓகே பண்ணிட்டாங்க. அண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த்துக்கு ட்ரையல் பீரியட் தான் அப்படின்ற மாதிரி அந்த மேம் சொல்கிறாங்க. உடனே நம்ம சனம், என்னது எனக்கு இன்னும் வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அந்த மேம் சனமே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம லைலாவில் வா சனம் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு வெளியே நிற்க வச்சு, சனம் இங்கே பாரு, இந்த இடத்துல உனக்கு வேலை கிடைக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நான் எப்படி வேலை பார்க்குறனோ அப்படி தான் நீயும் வேலை பார்ப்பேன்னு நினச்சி உனக்கு அவங்க ஜாப் கொடுத்துருக்காங்க. தயவுசெய்து என் பேரை கெடுத்துடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சனமை கூட்டிகிட்டு போய் ஆஃபீஸை காமிக்கிறாங்க. ஆஃபீஸை பார்த்து நம்ம சனம் வந்துட்டு அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. ஏன்னா அது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி. ஸோ ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மாதிரி வச்சு ஃபுல்லாக எல்லோரும் வந்து ஒர்க் பண்ணுறதை விட கொஞ்சம் ஜாலியாக விளையாடுறது, ஃபோன் யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்து நம்ம சனம் ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. ஸ்கேட்டிங் பண்ணுறாங்க, பால் வச்சு விளையாடுறாங்க, ஒவ்வொருத்தவங்க உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் பார்த்ததோட நம்ம சனம் ஷாக் ஆகிட்டா. இப்படி ஒரு கம்பெனியா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி அவங்க அக்காவோட போயிட்டுருக்கா. போகிறப்ப அவங்க அக்கா சொல்கிறாங்க, நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் போய் ஒரு ஃபைல் எடுக்கணும், ஃபைல் எடுத்துகிட்டு வந்து நான் உன்னைய கூட்டிகிட்டு போகிறேன், எம்ரே சாரை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க. அவங்க அக்கா அங்கேருந்து போனதோட நம்ம சனம் வந்து அங்கே இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ தான் நம்ம எம்ரே சார் வந்துட்டு அங்கே ஆஃபீஸ்க்குள்ளே வராங்க. சனம் வந்து எம்ரே சாரை கவனிக்கல, இந்த சைடு திரும்பி நிற்கிறாங்க. எம்ரே சார் வந்து அவங்க அப்பா போய் பார்க்க போகிறாரு, அப்பாவோட ரூமுக்கு. அவங்க கம்பெனியோட 40வது ஆனிவர்சரி வருது. ஸோ அவங்க அப்பா அதுக்காக ட்ரெஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம எம்ரே வரவும் எம்ரே கிட்ட வந்துட்டு, எம்ரே நம்ம கம்பெனியோட சீக்ரெட்லாம் யாருக்கும் தெரியாமல் வெளியே போகுது. அந்த ஐலீன் வந்துட்டு நம்ம கம்பெனியில் ஏதோ ஒரு ஸ்பை வச்சுருக்கா. ஐலீன்ங்கிறது நம்ம எம்ரேவோட முன்னாடி இந்த கம்பெனியில் தான் வேலை பார்த்தாங்க. பட் அவங்க ரொம்ப ஃப்ராடு வேலை பார்த்ததுனால அவங்கள வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி அவள் நம்மளுக்கு எதிராக நிறைய வேலை பார்க்குறான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம எம்ரேக்கு ஒரு கால் வருது, மை லவ் அப்படின்ற மாதிரி. மை லவ்னு கால் வருது. அவர் அதை கட் பண்ணிடுறாங்க. உடனே அவங்க அப்பா வந்துட்டு உங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணுன்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம எம்ரே அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணுறாங்க.
அவங்க அண்ணனும் கால் அட்டன் பண்ணி எடுக்கவும் எங்கண்ணா இருக்க அப்படிங்கவும் தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேன் கிளம்பி வராரு. அதுக்குள்ளே இங்கே வந்து நம்ம லைலா சனம் கிட்ட நான் இப்போ உன்னை எம்ப்ரஸ் சார் ரூமுக்கு கூட்டிகிட்டு போவேன், நீ அங்கே போய் எதுவும் பேசக்கூடாது, பார்த்து எனக்கு வேலை கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. நம்ம லைலாவும் அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் நம்ம எம்ப்ரேஸ் சார்கிட்ட ஃபைலை கொடுத்துட்டு சொல்கிறாங்க இதுதான் என் தங்கச்சி சனம் சொல்லவும் எம்ப்ரேஸ் சார் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு இதுதான் சனம் லைலாவோட தங்கச்சி, ரொம்ப டேலண்டான பொண்ணு, நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு வெளியே போகிற நேரத்தில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு இந்த மந்த் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே நம்ம சனம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து போன மந்த்து தான் வந்துச்சு, இந்த பேப்பரில் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஷாக் ஆகி பார்க்குறாங்க எல்லோரும். பார்த்ததோட எப்படி நீ கரெக்டாக சொல்கிறீன்னு கேட்கவும் இவளுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபிக் மெமரி இருக்குது, பார்த்ததெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுப்பான்னு சொல்லவும் எம்ரே ஒரு புக் எடுத்து இந்த புக்கு படிச்சிருக்கியா, அதில் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. 48th பேஜில் ஃபேஷன் இருக்குது, அதில் வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க பேர் மென்ஷன் பண்ணி அவங்கள பற்றி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் செக் பண்ணி பார்த்தா அதில் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே ஒருத்தவங்களை காமிக்கிறாங்க. இவர் பேர் ஜெங்கீஸ், இவர் எல்லாருமே வந்து ஜேன்னு தான் கூப்பிடுவாங்க. அவர்கிட்ட நம்ம லைலா சனமை கூட்டிகிட்டு வந்து விடுறாங்க. கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு சொல்கிறா இவளை வந்து நீ ஃப்ரீயாகவே விடாத, அவளுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இரு, இவள் நம்ம புது கம்பெனியில் புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கா, என்னென்ன வேலை கொடுக்க முடியுமோ கொடுத்துக்கிட்டே இரு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைலா அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம சனம் வந்து நம்ம ஜிங்கீஸை பார்க்குறாங்க. ஜிங்கீஸ் வந்துட்டு ஹாய்ன்னு என் பேர் ஜிங்கீஸ், எல்லோரும் என்னை ஜேன்னு கூப்பிடுவாங்க, உன் பேருங்கவும் சனம் அப்படிங்கவும் வா உனக்கு இந்த கம்பெனியில் எல்லாத்தையும் சுற்றி காமிக்கிறேன், இந்த கம்பெனியில் நம்ம தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி நம்ம சனம் கிட்டே சொல்கிறாங்க. அப்போ நம்ம சனம் கேட்குறாங்க அப்போ நம்ம தான் இந்த கம்பெனியில் ரொம்ப அடிமட்டத்தில் உள்ள டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜே கிட்டே கேட்குறாங்க. நம்ம ஜே சொல்கிறாரு அடிமட்டம் இல்லை, நம்ம அதுக்கும் கீழே, ஆனால் நம்ம தான் எல்லாருக்கும் வந்துட்டு நம்ம கொடுத்தா தான் எல்லா ஒர்க்குமே நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சிங்கீஸ் சொல்லிவிட்டு நம்ம சனம் கிட்டே கேட்குறாரு உனக்கு லைலா யார் அப்படின்னு. அப்போ நம்ம சனம் சொல்கிறாங்க லைலா என்னோடய அக்கா அப்படின்னு சொல்லவும் ஜே எப்படி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ பின்னாடி இருந்து குலீஸ்ன்ற மேம் வராங்க. அவங்க வந்து இந்த கம்பெனி ஓனர் அசீஸ் சார் இருக்காங்கல்ல, அவங்களோட அசிஸ்டன்ட். அவங்க வந்து அவங்கள தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அறிமுகப்படுத்தினதுக்கப்புறம் நம்ம ஜே வந்து ஒரு வேலையாக போயிடுறாரு. அப்போ வந்து அந்த இடத்துக்கு நம்ம சான் சார் வராங்க. இந்த மாதிரி அவங்க அந்த இடத்துல பேசிட்டு நிற்கும் போது தான் நம்ம சேன் வந்து இந்த கம்பெனிக்குள்ளே வராங்க. சேன் வரதை நம்ம சனம் பார்க்கவே இல்லை. சனம் வந்து ஆப்போசிட் சைடில் திரும்பி நிற்கிறாங்க. ஹீரோ ஹீரோயின் எந்த எபிசோடில் தான் ஃபஸ்ட்டே மீட் பண்ணியிருக்காங்க, அது மாதிரி இவங்க ஒரு சைடு திரும்பி நிற்கிறாங்க. அவங்களுக்கு பேக் சைடில் நம்ம சேன் சார் நிற்கிறாங்க. சேன் சாரை பார்த்துட்டு டெரன் மேடம் இந்த கம்பெனியோட க்ரியேட்டிவ் ஹிட்டு, அவங்க வேகமாக போய் சேன் உங்களை நான் பார்க்கவே முடியல, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி போய் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சேன் ஓகே அப்படி சொல்லிவிட்டு சுற்றி பார்த்துட்டு போகிறாங்க. அப்போ டெரன் மேடம் இங்கே வந்து ஜே கிட்ட ஒரு ஒர்க் கொடுக்க வந்துட்டு புதுசாக ஒரு பொண்ணு நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கான்ல, யார் இவ அப்படின்னு கேட்கவும் நம்ம ஜே இவ தான் அது சனம் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அவளை பார்த்துட்டு அவங்க வந்துட்டு சிரிக்க கூட இல்லை, ஒரு மாதிரி மேலே கீழே பார்த்துட்டு ஓகே இன்றைக்கி ஈவினிங் நம்ம கம்பெனியோட 48th ஆனிவர்சரி இருக்குது, அதுக்காக கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேவை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த சைடு போயிட்டு அந்த பொண்ணையும் கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜே உடனே சனம் ஒன்று தான் சொல்கிறாங்க வா அப்படின்ற மாதிரி சொல்லவும் சனம் கேட்குறாங்க எனக்கு தான் பேர் இருக்குல்ல சனம்னு, இதுக்கு அந்த பொண்ணு இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்க, என் பேர் சனம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சனம் ஜே பின்னாடியே ஓடி வராங்க. இந்த பக்கம் சேன் வந்து அவங்க அப்பாவை ஹேக் பண்ணிட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தன்னோட தம்பியும் பார்க்குறாங்க. எப்படா இருக்க, உன்னையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்னடா இது ஹேர் ஸ்டைலு, என்னடா ட்ரெஸ்ஸு அப்படின்ற மாதிரி அவங்க தம்பியை பார்த்து அவங்க சொல்கிறாங்க. உடனே அவங்க தம்பி சொல்கிறான் நாங்கள் வந்துட்டு ஊருக்குள்ளே இருக்கவங்க நாங்கள் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவோம், நீங்கள் வந்து ஜங்கிளில் இருக்கவங்க நீங்கள் தான் இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒன்றான்ட்டு அவன் சொல்கிறான். அங்கே அதே இடத்துல இந்த சைடு டெரன் மேடம் அவங்களோட கேபினில் நம்ம சனம் ஜே வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சனம் அண்ட் ஜே கிட்டே சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம கம்பெனியோட 40th ஆனிவர்சரி, நைட்டு டின்னருக்கு யார் யாருக்கு என்ன வேணும்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ வந்துட்டு எல்லாருக்கும் கால் பண்ணி எல்லாத்தையும் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது வெளியே சவுண்டு கேட்குது. என்னென்னு பார்த்தா இங்கே வந்துட்டு அசீஸ் சார், அவங்க மகன், இன்னொரு மகன் எல்லோரும் வந்து அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வந்துட்டு எல்லாருக்கும் காமிக்கிறதுக்கு ஒரு வாக்கு மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. அண்ட் அப்படியே இன்றைக்கி ஈவினிங் நம்ம கம்பெனியோட 40th ஆனிவர்சரி நம்ம நல்லபடியாக கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சவுண்டு கேட்டு சனமும் ஜேஜமும் வெளியே வந்து பார்க்க வராங்க.
பட் வந்து பார்க்க டரன் மேடம் அவங்கள. ஸோ கீழே போய் அவங்க ஒர்க் பண்ண போயிட்டாங்க. சனம் வந்து ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணி என்ன மாதிரி சாப்பாடு வேணும்னு கேட்டுட்ருக்காங்க. அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம செங்கிஸ், அதாவது ஜே வந்து ரிட்டன் கிஃப்ட் எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்ருக்காரு. அப்போ நம்ம லைலாவை காமிக்கிறாங்க. லைலா போய் எம்ரே கிட்ட ஒரு சைன் வாங்க போகிறாங்க. அந்த டைமில் எம்ரே சொல்கிறாரு, லைலா அப்பா வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு வெளியே போகிறாரு அண்ட் அண்ணனும் போயிடுவான். ஸோ இந்த கம்பெனிக்கு ஜிஎம் நான் தான் ஆக போகிறேன், ஜிஎம்மோட அசிஸ்டண்ட்டாக நீ ஆக போகிற, அதுக்காக ரெடியாக இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி லைலா கிட்ட சொல்கிறாங்க. லைலா உடனே வந்துட்டு அசீஸ் சாரோட அசிஸ்டண்ட் குலீஸ் இருக்காங்கல்ல, அவங்க இருக்கும்போது நான் அசிஸ்டண்ட் ஆக முடியுன்றப்ப அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், நீ எல்லாத்துக்கும் ரெடியாகிரு, ஆனால் வெளியே வந்து யார்கிட்டையும் சொல்லிடாத, நான் ஜிஎம் ஆக போகிறேன், நீ அசிஸ்டண்ட் ஆக போகிறேன்னு வெளியே யார்கிட்டையும் சொல்லிடாத, எல்லாம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம சொல்லிக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி எம்ப்ரே சார் நம்ம லைலா கிட்ட சொல்கிறாங்க. லைலாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நம்ம ஜிஎம்மோட அசிஸ்டண்ட் ஆக போகிறோமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கா. அப்போ வந்துட்டு நம்ம எம்ப்ரே சார் கையில் ஒரு ரிங்கை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதை தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. இந்த பக்கம் லைலாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எவ்வளோ சந்தோஷமாக நடந்து வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி அவள் பேசிக்கிட்டு இருக்கா. சேம் டைம் இந்த சைடு வந்துட்டு நம்ம அசீஸ் சார் அண்ட் சேனை காமிக்கிறாங்க. அசீஸ் சார் வந்து சேன் கிட்ட சொல்கிறாங்க, நான் வந்துட்டு வெளியே டூர் மாதிரி போகிறேன், நீ தான் அப்போ இந்த கம்பெனியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சேன் கிட்ட சொல்கிறாரு. சேன் வந்துட்டு என்னால் இந்த கம்பெனி பார்க்குற வேலையெல்லாம் முடியாது, எனக்கு வந்து இப்போ உலகத்தை ஃபுல்லாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு, ஸோ நான் அதுக்காக போகிறேன்னு சொல்லவும் அசீஸ் சார் சொல்கிறாரு, கம்பெனி வந்து இப்போ கரெக்டான நிலமையில இல்லை, ரொம்ப ப்ராப்ளத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே சேன் என்னாச்சு என்னன்னு கேட்கவும், நம்ம எம்ப்ரேயோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஐலீன் இருக்கால்ல, அவள் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கா அண்ட் நம்ம கம்பெனியில் சீக்ரெட்டாக நம்ம சைன் பண்ணுற கான்ட்ராக்ட் முதற்கொண்டு அவளுக்கு போகுது, அதெல்லாம் அவள் எடுத்துக்கிறா, யார் சீக்ரெட்டாக ஸ்பை வேலை பார்க்குறான்னு தெரியலை, என்னால் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நம்ம சேன் சொல்கிறாரு, எம்ரே இருக்கான்ல, எம்ரே நல்லாவே பார்த்துப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அசீஸ் சார், எம்ரே வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், அவனுக்கு ஃபினான்ஸ் மட்டும்தான் பார்க்க தெரியும், அவனுக்கு கம்பெனியை பார்க்க தெரியாது, நீ வந்து முன்னாடி இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்க, நீ இந்த கம்பெனியை எடுத்து நடத்தியிருக்க, உன்னால் மட்டும்தான் முடியும், இல்லைன்னா நம்ம கம்பெனி ரொம்ப கீழ்த்தனமான இடத்துக்கு போயிடும், நம்ம கம்பெனிக்கு இருக்க பேரே வந்து எல்லோரும் முன்னாடியும் இல்லாமல் போயிடும், ப்ளீஸ் எனக்காக நீ வந்து இதை எடுத்து பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க மகன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. சேன் வந்துட்டு, இல்லை என்னால் முடியாது, என்னால் இப்படி கம்பெனியில் வந்து வேலை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. திருப்பி அவங்க அப்பா, எனக்கு கொஞ்சம் முடியலை, அதனால தான் நான் வெளியே போயிட்டு வரலான்ற மாதிரி இருக்கேன், ஸோ நான் போயிட்டு வர வரைக்கும் இந்த கம்பெனி நல்லபடியாக இருக்கணும்னா அது உன் கையில் இருந்தால் மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சேனை பார்த்து அவங்க அப்பா சொல்லிகிட்டு இருக்கார். சேனை அவங்க அப்பாவை பார்த்து யோசிச்சுட்டே இருக்காங்க. ஓ அப்பா ப்ளீஸ், ஐலண்ட் இருந்து நீ கம்பெனியை காப்பாற்றணும்னா நீ வந்து கன்ஃபார்ம் நீ தான் இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா நம்ம சேன் கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் லைலா வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. அம்மா, அவங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லிடுறேன், யார்கிட்டையுமே சொல்லிடாதீங்க, நான் ஜிஎம்க்கு அசிஸ்டண்ட் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. பின்னாடி நம்ம சனம் வராங்க. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, சரி ஓகே நல்லது, சனம் என்ன பண்ணுறா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சனம் இப்போ தான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வேலையை விட்டு தூக்கிட்டு இன்னொரு வேலையில் சேர்ந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப துருதுருன்னு இருக்கா, ஆனால் வேலை தான், ரொம்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவும் நம்ம சனம் பின்னாடி இருந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, என்ன பேசுகிறா இவ அம்மா கிட்ட அப்படின்னு கேட்டுட்டு கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு பார்க்குறாங்க, இவன் யார்கிட்ட பேசுகிறா, ஃபஸ்ட்டு இவங்க அம்மா கிட்ட தான் பேசுகிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியல. ஸோ கிட்ட வந்துட்டு லைலா கிட்டே கேட்குறாங்க, என்ன பண்ணுற நீ, அம்மா கிட்டே என்னை பற்றி தப்பாக சொல்லி வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைலா கிட்டே கேட்குறாங்க. லைலா உடனே பார்த்துட்டு, நான் ஒன்றும் உன்னை பற்றி எதுவும் தப்பாக சொல்லியே, 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தானே நீ வேலையில் சேர்ந்த அப்படின்ற மாதிரி நம்ம சனம் கிட்ட சொல்கிறாங்க. இவன் சொல்கிறோம், நீ அம்மா கிட்டே என்னை பற்றி தப்பாக பேசி வைக்காத, எவ்வளோ வேலை கொடுக்குறாங்க இங்கே, என்னால் முடியலை, இவ்வளோ வேலைலாம் என்னால் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க லைலா கிட்ட சொல்லிவிட்டு இந்த பக்கம் வராங்க. லைலா சொல்கிறா, இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணி தான் ஆகணும், ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும், நீ போக போக தான் நல்லா ஒரு இடத்துக்கு வர முடியும், அண்ட் வந்து கொடுக்குற ஒர்க்கெல்லாம் கரெக்டாக பண்ணு, இல்லைன்னா உனக்கு வந்து இங்கே வேலை இல்லாமல் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சனம், என்ன இங்கே இவ்வளோ வேலை கொடுக்குறாங்க, என்னாலலாம் அவ்வளோ வேலையெல்லாம் பார்க்க முடியாது, நான் பேசாமல் எங்கள் அப்பாவோட டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே நிம்மதியாக இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம சனம் லைலா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே லைலா